வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த growth ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். த பர்டிகுலர் பீரியட் இஸ் குயின் விக்டோரியாஸ் எரா. குயின் விக்டோரியா எராவில் இங்கிலாந்தில் என்னென்ன growth இருந்தது, பிரிட்டிஷ் இங்கிலாந்து ரெண்டும் ஒன்று தான். அந்த எம்பையரில் என்னென்ன growth இருந்தது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வரும். இங்கிலாந்து வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நேஷன். எர்த்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த எம்பையர் வந்து என்னென்ன உள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கனடா, நியூசிலாந்து இதெல்லாம் உள்ளே இருந்தது. இது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க பிரிட்டிஷ் எம்பையர் வந்து ரா மெட்டீரியல்ஸ், காட்டன் சில்க்ஸு, அதுக்கப்புறம் 1800 வந்து இங்கிலாந்து வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டராக வந்து மாறுச்சு. இதில் வந்து வேல்யூஸ், லாஸ், கஸ்டம்ஸ், ரிலிஜியன் இதெல்லாமே வந்து அரவுண்ட் த வேர்ல்டு வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணாங்க. இவங்களை பார்த்து தான் வந்து மற்ற பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. குயின் விக்டோரியாவோட ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1837 1901 வரைக்கும் கிட்டத்தட்ட 63 வருஷம் வந்து இவங்க வந்து இங்கிலாந்தை வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது ஒரு ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட 18th ஏஜில் வந்து இவங்க வந்து அந்த த்ரானை வந்து அந்த பவரை வந்து தன்னோட கைக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அப்பாவுக்கு பின்னாடி வந்து ஆண் வாரிசுகள் இல்லாதனால இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிச்சு. குயின் விக்டோரியாவோட பிக்சர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. குயின் விக்டோரியாவோட பீரியடில் இங்கிலாந்து வந்து ஒரு லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவங்களுடைய ஏஜில் தான் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து என்னென்னா ஒரு பெரிய க்ரோத்துக்கு வந்து இவங்களுடைய ஆக்ட் வந்து வழிவகை செய்யுது. இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து என்னென்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், த ஏஜ் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம். மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு குயின் விக்டோரியாவோட பீரியடில். பீப்புள்ஸ் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை எல்லாமே வந்து குயின் விக்டோரியாவோட ஆக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆக்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எமர்ஜென்சியில் வந்து நிறைய இம்பேக்ட்டும் இருந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள்ஸ் வந்து ஒரு அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஹவுசஸ் இல்லை, ஹங்கர் அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது குயின் விக்டோரியாவோட பீரியடில். லேபர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய லேக்ஸ் வந்து இருந்தது, நிறைய குறைபாடுகள் இருந்தது. அது யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதுதான் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸில் இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியன்ஸோட திங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய குயின் விக்டோரியாவோட ஐடியாஸ்க்கு ஒரு ஷேப் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜான் ஸ்டூவர்ட் மில். இவர் 2 விஷயம் கொண்டு வர்றாரு, யூட்டிலிட்டேரியனிசம் அண்ட் லிபரலிசம். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் குட்ஸ் ரெடி பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் லெல். இவர் வந்து ஜியோலாஜிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அடுத்து சார்லஸ் டார்வின். இவர் தான் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தியரி, மனித பரிணாம கோட்பாடு அப்படிங்கிறத சொன்னவரே நம்ம சார்லஸ் டார்வின் தான். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜான் ரஸ்கின், ஜான் ஹென்ரி நியூமன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆடம் ஸ்மித் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆடம் ஸ்மித் தான் எக்கனாமிக்கோட ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து லெட் இட் பி அப்படிங்கிற பாலிசி வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனுக்காக இவர் கொடுத்தாரு. இப்போயும் நம்ம ஆடம் ஸ்மித்தோட தியரிஸ் தான் எக்கனாமிக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் பெரிய பேக்போன் ஆஃப் குயின் விக்டோரியாஸ் பீரியட். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவர் வந்து ஒரு சோஷியல் டிராவனிசம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இவர் எக்கனாமிக் கிளாஸ், சோஷியல் பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1880s வந்து விமனுக்கு வந்து ஒரு பெரிய எம்பவர் வந்து கொடுக்குறாங்க குயின் விக்டோரியாவோட பீரியடில். அப்புறம் இன்னொரு புது டேர்மும் க்ரியேட் ஆகுது, ஹோமோசெக்ஷுவல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து வருது. ஹோமோசெக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஈச் ஜெண்டர் வந்து தன்னுடைய டிசையர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது தான் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் குயின் விக்டோரியாவோட பீரியடில் தான் இந்த டேர்மும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தி இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 1880,
1890s வந்து இந்த டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ரோல் ஆஃப் விமன்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸில் விமன்ஸ்க்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இவங்களுக்காக ஃபேக்ட்ரி ஆக்ட், கஸ்டடி ஆக்ட், டிவோர்ஸ் அண்ட் மேட்ரிமோனியல் கேசஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இதெல்லாம் குயின் விக்டோரியா விமன்ஸோட வெல்ஃபேருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வெல்ஃபேர்னால் விமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தைரியமாக வெளியே வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை பார்க்குறதுலேயே அவங்களுக்கு சில பேர்டு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, சில இடங்களில் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் உமன் இன்ட்டு ப்ராஸ்டியூஷனுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அன்மேரிட் மிடில் கிளாஸ் உமன் வந்து மெயின்டைனிங் சம் கிளைம் ஜென்டிலி, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அடுத்த ஒரு டேர்ம் என்ன இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, லெஸ்பியன் அப்படிங்கிற டேர்ம் வந்து லெஸ்பியன் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. லெஸ்பியன் தெரியும், விமன் வந்து தன்னோட செக்ஷுவல் டிசைர்ஸ்க்காக ஒன்றா சேர்ந்துருக்கிறது தான் வந்து லெஸ்பியன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த எல்லா மாற்றங்களும் குயின் விக்டோரியாவோட பீரியடில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.